சிங்கப்பெண்ணு இன்னைக்கான சிங்கப்பெண்ணோட அப்கமிங் சுவாரஸ்யமான வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனந்தியால் கன்வே பண்ணவே முடியல. ஏன்னா அந்த டாக்டர் அந்த சொன்ன அந்த வார்த்தை, ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் வந்து போராடி பார்த்தாங்க. ஸோ இது உண்மையாக இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் அந்த டாக்டர் ரொம்பவே ஆணித்தனமாக சொன்னதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனந்தியால வந்து பார்த்தீங்கன்னா எதையும் பொறுத்துக்கவே முடியல. நேரா கோயிலுக்கு போனாங்க. தன்னுடைய குற்றத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா, "நான் எதுவுமே பண்ணலையே! எதுக்கும்மா எனக்கு இந்த ஒரு சோதனை?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாமி முன்னாடி நின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே ஒரு கோவத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசின பேச்சுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டாக்டர் வந்து கவலைப்பட்டாங்க. ஸோ, ஆனா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதுக்கு யார் காரணன்றது தெரியல இல்லையா? ஸோ இதுதானே இங்க பெரிய ஒரு பிரச்சனையாவே போயிட்டுருக்கு. என்னதான் பண்ணுவாங்க ஆனந்தி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்ல கேட்டுருக்காங்க இல்லையா? ஸோ என்னதான் பிரச்சனடி அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சத்து குறைபாடுன்னு வந்து வீட்ல வந்து சொல்லி சமாளிச்சுட்டாங்க. ஆனா, இதுக்கு மேல தான் இவங்களுக்கு தான் உண்மை தெரியும்ல. இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு. இதை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க அப்படின்னு தான் எனக்கும் தெரியல. ஸோ, இதுக்கு யார் காரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்கள வந்து மகேஷ கூட்டு போயிட்டு வந்து செக் பண்ணலாமா? இல்ல இங்க அன்ப கூப்பிட்டு போய் பார்க்கலாமா? அப்படின்றது தானே இங்க தெரியும். ஏன்னா, நம்ம ஆனந்திக்கு அன்புக்கு தான் நம்ம இதில இருக்கோம். ஆனா, அன்பு இந்த மாரி எதுவும் செய்யவே இல்லையே! அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இதுக்கு மேல இதுக்கு யார் தான்டா காரணம்? ஸ்கேன் பண்ணி பார்த்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தா மட்டும்தான் இதுக்கான விளக்கம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆனந்திக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இவங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து வெகுளித்தனமாக இருக்காங்களே, அதை பற்றி ஸோ என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக யாராச்சும் ஒரு உதவி செய்யணும்னா கண்டிப்பாக அந்த டாக்டரே தான் கண்டிப்பாக வந்து உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சில சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ மேலே இவனுக்கு யார் மேலே டவுட் இருக்குது அப்படின்ட்டு அவங்கள லைஃப்ஸ்டாக அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவங்கள செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஸோ இந்த வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகேஷ் சார் கூட ஆல்ரெடி சண்டை போட்டாச்சு. அவர் கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவாரா என்ன? கண்டிப்பா அவரும் வரமாட்டாரு. ஏன்னா, மகேஷ் சாருக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து எல்லாமே ஒரு பார்ட்டியில போகும்போது 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அங்க எங்கேயாச்சும் நடந்துச்சா? அப்படின்றது தானே இங்க ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. இல்ல ரிப்போர்ட் ஏதாச்சும் மாறி போச்சா? அப்படின்றதுமே இங்க ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஒரு வேளை அந்த ரிப்போர்ட் மாறிருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்பவே நல்லதா போகும். ரிப்போர்ட் மாறாம இதுதான் உண்மை அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப 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 கஷ்டங்க. ஸோ இதில் யார் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த பெரிய தப்பு யாரால நடந்துச்சு அப்படின்றது தானே இங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பமாவும் இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட வீட்டில் வந்து ரொம்பவே வந்து இதில் இருக்காங்க. ஸோ நம்ம உடனே போயிட்டு வந்து நம்ம பொண்ணை கூப்பிட்டு 2 நாளில் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து என்ன பிரச்சனை எது பிரச்சனை பார்த்துட்டு நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து நேரம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கூப்பிட்டு வந்து 2 பேரும் எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்து நினச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆனந்தி அவ கர்வமா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு கில்ட்டினஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே யார் கூடயும் பேசாமல் ரொம்பவே கவலையோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்படுறது, அவங்க குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பெரிய வலியை கொடுங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே தாண்டி அது யார் என்ன ஏது அப்படின்றத தேடுறதுல தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமாவே இருக்குது. ஏன்னா வந்து வேறு யாரு கூடயும் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பேசுறதில்ல. ஸோ அதனால் ஸோ யார் மேலே சந்தேகப்படுறதும் அப்படின்றதுலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே குழப்பத்தில் இருக்குது. பேசாமல் இந்த குழந்தைய கலைச்சிடலாமா அப்படின்னு வந்து பார்ப்பாங்களா என்னவோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி இதுக்கு ஒத்துப்பாங்களா? ஸோ தன்னால் ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. ஸோ அது என்ன? ஸோ யாரால அப்படின்றத வந்து கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி அபார்ட் மட்டும்தான். ஒருவேளை நம்ம அன்பே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மனசு பண்ணி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒத்துப்பாரா? இல்லை எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, என்னை ஆள விட்டா போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பிச்சிருவாரா? அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க செய்கிற இந்த தெரியாமல் அந்த இதால் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு டிப்ரெஷனில் வந்து இருக்காங்க.
ஸோ இத பத்தி நம்ம வரப்போற அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ இங்க ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்றத ஸோ பார்க்கலாம். ஸோ இங்க அன்பு கண்டிப்பா கிடையாதா? இல்ல அன்பு தானா இது காரணம்? இல்ல மகேஷ் சாரா? அப்படின்றது இவங்க 2 பேர்ல தான் வந்து இருக்குது. ஆனா, இங்க அன்பு சார் கண்டிப்பா வந்து இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு வந்து மகேஷ் சார் வந்து சொல்லிருவாரு. ஆனா, அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2 ஒரே ஆளுக்கு தான் தெரியும். சரி நான் அப்பதானே அவங்கள தனியா தூக்கிட்டு வந்து அவங்க பார்ட்டி ஹால்லேருந்து வெளிய தூக்கிட்டு வந்து போட்டாய்ங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களே சொன்னாங்கன்னா, கண்டிப்பா சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அவங்களே வந்து இங்க வந்து அவர கல்யாணம் அதாவது மகேஷ் சார கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு அந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்களா என்ன? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க இல்லையா? சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத.